ரைட். திரு ஜென்ராம், இன்னொரு தீர்மானத்தை சேர்த்தே இந்த கேள்வி வைக்கிறேன். அதில் வந்து அவங்க காங்கிரஸுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதில் சொல்லும்போது நேரில் வந்து வெற்றி பெற்றதுக்காக ஒரு நன்றி கூட தெரிவிக்கலை, முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை வச்சுட்டு, தோழமை சக்தியின் காலை நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இங்கே திராவிட இயக்கங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ காங்கிரஸையும் பாஜக அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலைக்கு திமுக எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதா பார்க்கணுமா? பாஜக எதிர்ப்பை அவங்க கொள்கையா வச்சுட்டே இருப்பாங்க, இப்ப காங்கிரஸ் எதிர்ப்பை அப்படி எடுத்துட்டு வராங்களா? தங்களுடைய பழைய குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு காங்கிரஸை சொல்லும் போது. அது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸையும் ஒரே விதமாகத்தான் முன்னிறுத்துறாங்க. இடையில சோனியா காந்தி பொறுப்பேற்றதற்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு செக்யூலரிசம் காரணமாகவும் சமூக நீதி சார்ந்தும் திமுக போன்ற கட்சிகளோட, லாலு பிரசாத் போன்ற தலைவர்களோட நல்ல உறவுல இருந்தாங்க. இப்ப சமீப காலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் வந்து 2024 100 எம்பிக்களோட ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரானதுக்கு பிறகு அவங்க தேசிய அரசியலை புதிய பார்வையில் பார்க்க தொடங்குறாங்க. மாநில கட்சிகளை தாண்டி தங்களை ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முயற்சிகளுக்குள்ள போறாங்களோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. அது இயல்பாக மாநில கட்சிகளினுடைய கோபத்திற்கு ஆளாகும் நிலையில தான் போகும். அது போக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத வந்து விக்கிரவாண்டியிலேயே முன் வச்சிருச்சு. கடந்த 2 வருடங்களாக திமுக ஆட்சியில இருக்கிற காலம் வரைக்கும் இதை பற்றி காங்கிரஸ் எதுவும் பேசல. அப்படி போறதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னாலேயே போயிருந்தா கூட துரோகம்ங்கிற அளவுக்கு பெயர் வராது. ஆட்சியை இழந்ததற்கு பிறகு பச்சையான சந்தர்ப்பவாதமாக இங்கிருந்து பதவி இருக்கக்கூடிய திசையை நோக்கி நகர்வது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து துரோகம்தான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரச்சனை தான் விஜய் பதவி ஏற்கிறத பாஜக ஆளுநர் மூலமா தடுக்குது அப்படின்னா நாங்க அந்த இடத்துல அவருக்கு வந்து நிக்க வேண்டியது ஜனநாயக கடமை என்பதாக காங்கிரஸ் பார்க்க. பாஜக தடுக்குதா அல்லது இவர்களுக்கு எவ்வளவு தூரம் அதுல உண்மையிலேயே அக்கறை இருக்கு அப்படி இருந்ததுன்னா ஆதரவு பெறுவதை இவ்வளவு லெத்தார்ஜிக்கா செய்வாங்களா அப்படிங்கிறது எல்லாம் பல கேள்விகள் இருக்கு. அவங்க வந்து 4 தொகுதியிலையும் வேட்புமனு போட்டு ரிஜெக்ட் ஆகி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா செய்த மாதிரி 2001 செய்த மாதிரி இவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்கிறது எனக்கு எதுவும் புரியல. ஓகே, ரைட். நீங்க ஓகே, நிறைய கருத்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு அது போக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு பற்றி பேசினா இது சேரப்போறாங்களா இல்லையாங்கிறது தெளிவாக இன்னும் தெரியல. பட் சிவசேனாவை வந்து காங்கிரஸ் என்சிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2 பேரும் எதிராக இருந்தவங்க. சோசியலிஸ்ட் நிதிஷ்குமாரும் ஹிந்துத்வா பிஜேபியும் ஒரே அணியில ரொம்ப காலமா இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல முஃப்தி முகமது சயீதோட மெஹபூபா முஃப்தியோட பிஜேபி போஸ்ட் போல் அலையன்ஸாக போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் போஸ்ட் போல்ல ஒரு தொங்கு சட்டசபை அல்லது தொங்கு மக்களவை வரும்போது சேர்ந்து வேலை செய்வது அப்படிங்கிறது இயல்பானது. இவங்களுக்கு 50 வருட இடைவெளி 2 பேருக்கும் இருக்கு. எதிரெதிர் நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் எதிரெதிர் கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது இல்ல, அதிமுகவுடைய அரசியலே திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி தானே இருந்துச்சு. திமுகல இருந்து வெளியில போன கட்சி தானே. கொள்கை அளவுல பெரிய பிரச்சனை ஒன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தேர்தல் வெற்றிக்காக திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கு திமுகவும் யாரோடையாவது கூட்டணிக்கு போயிருக்கலாம். ஆனா அடிப்படையில இவங்க பெரிய வேறுபாடுகள் கொண்ட கட்சிகளாக பார்க்க முடியாது. அதனால ஒரு கால சூழ்நிலை அவர்கள் மேல ஒரு கட்டாயத்தை உருவாக்கும் போது இந்திய அளவுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய உதாரணங்கள்